ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நான் டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தி காசு சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். சில பேர் சொல்லுவாங்க, இந்த சின்ன விஷயத்துலலாம் மிச்சம் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில் கிளாஸ் ஆகிய நமக்கு தான் தெரியும். அந்த மாத கடைசியில் ஒரு 200 காசு 100 காசு இல்லாமல் அந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதியெல்லாம் வரப்போ ஒரு 200 இருந்தால் தேவையாக இருக்குமே, 100 இருந்தால் தேவையாக இருக்குமேன்னு நமக்கு மனசு நினைக்க தோணும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம செலவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 100 200 இருந்தால் போதும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100 500 வரைக்கும் கண்டிப்பாக அந்த மாதம் இருக்கும். மிடில் கிளாஸ் ஆகிய நமக்கு அந்த மாத கடைசியில் அந்த 500 பெரிய காசாக இருக்கும். கோட்டையை கட்டலைனாலும் 31ஆம் தேதியில் தாராளமாக செலவு பண்ணுறதுக்கு நம்ம கையில் காசு இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட இதெல்லாம் மிச்சப்படுத்தி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஷாம்பு தாங்க. ஃபஸ்ட்டு நான் ஷாம்புவெல்லாம் நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் இப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு டக்குன்னு ஷாம்பு வாங்கணும். அந்த ஷாம்பு ஏரியாவுக்கு போகிறோன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம், அந்த டப்பா இருக்கும், சின்ன டப்பா இருக்கும்ல, அந்த 180 ml டப்பா, அதை வாங்கி ட்ராலியில் போட்டு நாங்கள் பாட்டுக்கும் பில்லு போடுறதுக்கு வந்துடுவோம் எல்லா பொருளோடையும். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 மாதம் 3 மாதம் போனதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஷாம்பு பாக்கெட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம், எவ்வளோ நமக்கு கால்குலேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் யோசித்தேன், நம்ம வாரத்துக்கு எத்தனை ஷாம்பு பேக்கெட் யூஸ் பண்ணுவோம். 2 ரூபா ஷாம்பு பேக்கெட்னா அப்போ மாதத்துக்கு எவ்வளோ வரும், அதுக்கு மாதத்துக்கான விலை எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நான் கணக்கு போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ காசு நம்ம வேஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் அந்த ஷாம்பு பாட்டிலோட விலை 145 ரூபா விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக இந்த 145 ரூபா விற்கிறாங்கன்னா, அந்த பாட்டிலுக்கும் சேர்த்து தான் நமக்கு காசு போடுவாங்க. அதனால் நார்மல் 145 ரூபா. அந்த ஒரு பாட்டில் வாங்கினோம்னா எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக வரும். அதே அந்த பாட்டிலை நிப்பாட்டாமல் அந்த ஷாம்புக்கு கீழேயே பேக்கெட் ஷாம்பு 2 ரூபா ஷாம்பு 5 ரூபா ஷாம்புன்னு இருக்கும். அதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 ரூபா ஷாம்பை நாங்கள் ஒரு சரம் இருக்கும்ல 12, அது மாதிரி 2 சரம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்போ நார்மல் அந்த பாட்டிலோட விலை 145 ரூபா, ஷாம்பு பேக்கெட்டோட விலை 2 ரூபா. எங்களுக்கு வாரத்துக்கு 6 ஷாம்பு தேவைப்படும். ஏன்னா நான் 4 ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஏன் வாரத்தில் 2 நாள் குளிப்பேன், 2 ஷாம்பு ஒரு நாளைக்கு எனக்கு ஆகும். அதனால் எனக்கு வாரத்துக்கு 4 ஷாம்பு யூஸ் ஆகும். ஹஸ்பண்ட் 2 நாள் குளிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஷாம்புவே இனாஃப் போதும். அதனால் அவங்களுக்கு மொத்தம் 6 ஷாம்பு எங்களுக்கு வாரத்துக்கு தேவைப்படும். அப்போ 6 ஷாம்பு தேவைப்படுது அப்படின்னா 6 ஷாம்போட விலை 12 ரூபா. 12 ரூபா எனக்கு ஒரு வாரத்துக்கு ஷாம்புக்கு தேவைப்படுது அப்படின்னா, வாரத்தில் 4 நாள் நாங்கள் தலை குளிக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா 12 × 4 48 ரூபா தான் ஷாம்பு எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுது. 4 வாரமாக, அதனால் 12 × 4 48. இதுவே நம்ம பாட்டிலில் வாங்கினோம் அப்படின்னா 145 ரூபா கொடுத்து வாங்கணும். பேக்கெட்டாக வாங்கினோம்னா நமக்கு 48 ரூபா தான் தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் 48 ரூபாய்க்கு நாங்கள் 12 ஷாம்பு வாரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அது 4 வாரத்துக்கு அப்படிங்கிறப்ப 48 ரூபா. இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா 20 எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா தான் ஆகும். இப்போ 48 ரூபானா 58 ரூபா 68 ரூபா 70 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பாருங்கள் 145 ரூபா. 145 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு பாட்டிலோட ப்ரைஸு 145 ரூபா, பேக்கெட்டோட ப்ரைஸு 48 ரூபா தான் நமக்கு ஆகும். அப்போ 97 ரூபா நமக்கு மிச்சமாகுது ஒரே ஒரு மாதத்துலேயே. ஒரு மந்த்துக்கு 97 ரூபானா 12 மாதத்துக்கு 12 × 97, அப்போ 1164 ரூபா ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஷாம்புக்கு மட்டும் தேவைப்படுது. அப்போ சேவ் ஆகுது. அப்போது இந்த மாதிரி நம்ம டப்பாவில் விற்கிறத மட்டும் நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறப்ப டக்குன்னு டப்பாவில் இருக்கிறத வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது நிறைய திங்ஸ் பாட்டில்லையே டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி நான் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, விம்ஜெல்லாம் பெரிய பாட்டில் வாங்காமல் இந்த 15 ரூபா பாட்டில் 30 ரூபா பேக்கெட் 15 ரூபா பேக்கெட் இருக்கும்ல, அதை வாங்கிட்டு அந்த விம்ஜெல் டப்பாக்குள்ளே ஊற்றி வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த விம்ஜெல் 60 ரூபா விற்கும். ஆனால் நம்ம 15 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாலே அந்த விம்ஜெல்லோட பழைய பாட்டில் ஊற்றி வச்சோம்னா ஃபுல்லாக ஆயிரும். அதுக்கப்புறம் தான் தெரியுது பாட்டிலோட விலை எல்லாமே அதிகம், பேக்கெட்டில் வாங்கினா கம்மி அப்படிங்கிறது. அதனால் அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, விம்ஜெல்லு அப்புறம் ஹேண்ட் வாஷ் இருக்குல்ல, அது இந்த இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த ஹேண்ட் வாஷ்
இந்த ஹேண்ட் வாஷோட ப்ரைஸ் வந்து நல்லா பாருங்கள் 95 ருப்பீஸு. ஆனால் வந்து இதுவே வந்து பேக்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஹேண்ட் வாஷும் இருக்கும். அந்த ஒரு பாட்டிலை வந்து நாங்கள் ஒரே ஒரு தடவை தான் பாட்டிலோடு வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலை பத்திரமா வச்சுக்கிறோம். இப்போ வந்து என்னென்னா அந்த பாட்டில் இல்லாமல் பேக்கெட் இருக்கும்ல, அதோட விலை வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா 45 ருப்பீஸ் தான் வரும். 40 + 45 ருப்பீஸ் தான் வரும். மாதம் அது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இந்த டப்பாவில் ஊற்றி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுலேயும் வந்து எவ்வளோ சேவ் ஆகுச்சு அப்படின்னா எனக்கு 30 ரூபா வரைக்கும் மாதம் சேவ் ஆணுச்சு. மாதத்துக்கு எனக்கு 30 ரூபா சேவ் ஆகுதுன்னா இப்போ 12 மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ சேவ் ஆகுன்னு பாருங்கள், 360 ரூபா. இது மாதிரி தாங்க விம் ஜெல்லு, ஹேண்ட் வாஷு, காஃபி பவுடர்னு எல்லாமே. காஃபி பவுடர்லாம் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டிலில் வாங்காமல் பேக்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு போடுறோம்னா ஒரு 2 ரூபா காஃபி தூள் ஒன்று போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதை போட்டு குடிச்சிட்டு நம்ம படுக்கு இருந்துக்கலாம். இதுவே டப்பாவில் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு தனியாக டப்பாவுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் போடுவாங்க. இப்போ ஷாம்புமே சரி, இப்போ 2 ரூபா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 பாக்கெட்னா 2 பாக்கெட்டில் உள்ள அளவு தான். இதுவே ஷாம்புவில் எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே ஊற்றுவோம், டக்குன்னு அப்படியே எல்லாம் கையில் ஊற்றிடும். அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு தலைக்கு தேய்ப்போம். அதனால சில பேருக்கு அந்த ஒரு மாதம் வர ஷாம்புவே ஒரு 20 நாள் 25 நாளோட கூட காலி ஆயிரும். அதனால் இப்போ பேக்கெட்டில் வாங்கிட்டோம்னா நமக்கும் அளவாக இருக்கும், அளவாக தெரியும், கம்மியாக போடணும், இதான் இருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெரிய டிப்ஸாக தெரியாது. ஆனால் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸாக லாஸ்ட்டு மந்த் எண்டில் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து இல்லாதப்போ தான் அந்த காசு வந்து நம்ம சேமித்து வச்ச காசு வந்து இந்த மாதிரி டைமில் போய் சேமித்து வச்ச காசு நமக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். அதனால் வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது, வீட்டில் குடும்பம் பண்ணுற நம்மளோட கையில் தான் இருக்குது. எதை வந்து எதில் தூக்கி போடணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதெல்லாம் லூஸில் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே லூஸில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பூஸ்ட்டு, அப்புறம் வந்து ஹார்லிக்ஸு. நிறைய பேர் வீட்டில் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க, பசங்களுக்கு குடிக்கிறது, பெரியவங்க குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து பாட்டில்லையும் இருக்கும் பூஸ்ட்டு, அந்த அட்டை டப்பா மாதிரி இருக்கும், அதுலேயும் வந்து எப்பயுமே பூஸ்ட் இருக்கும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் பாட்டில்லையும் இருக்குது டப்பாலையும் இருக்குன்னு? அந்த பாட்டிலில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு 30 ரூபா அதிகமாக இருக்கும். இதுவே வந்து அந்த டப்பாவில் இருக்கும்ல, அட்டை டப்பாவில், அது வந்து ஒரு 30 ரூபாயிலேருந்து 20 ரூபா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டப்பாவுக்கு தனியாக அவங்க காசு போடுவாங்க. அதனால வந்து ரெகுலராக பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வீட்டில் வாங்குறீங்க அப்படிங்கிறவங்க பாட்டிலில் உள்ளது வாங்காமல் டப்பாலாம் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் பாட்டில் வந்து வாங்குறப்ப நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணால் நம்ம வீட்டில் சில்வர் டப்பா இருக்கும், அதில் வந்து வாங்கி பாக்கெட்டில் அந்த அட்டைப்பொட்டியில் இருக்கிறத வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 30 ரூபா 40 ரூபா வந்து மிச்சமாகும். இதுவே வந்து டெய்லி மாதம் இந்த மாதிரி ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் நான் வாங்குகிறேன், பாட்டிலில் வாங்குகிறேன் அப்படின்னா மாதத்துக்கு 30 ரூபா அப்படின்னா வருஷத்துக்கு வந்து எவ்வளோ சேவ் ஆகும்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சிம்பிள் தான், பட் நமக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் காஃபி பவுடர் சொல்லிட்டேன், விம் ஜெல் சொல்லிட்டேன். அடுத்த டிப் என்னென்னா ஸ்நாக்ஸுங்க. நம்ம பசங்களெல்லாம் இப்போ நம்ம கடைக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா சும்மா ஒன்றுமே வாங்கியிருக்க மாட்டோம், 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டிலேயே செஞ்சு ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்கள். நம்ம பிள்ளைங்களோட உடம்புக்கும் நல்லது. ஏன்னா கடையிலலாம் அந்த காலத்தில் வந்து எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க கடையில், அதெல்லாம் நல்ல பொருளில் செஞ்சாங்க. பட் இப்போலாம் எந்த கடையிலையுமே நல்ல பொருளில் செய்கிறதில்ல. நிறைய கெமிக்கல், நிறைய ஆயிலில் வந்து கண்ட ஆயில், பாம் ஆயில் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பிள்ளைங்களோட ஹெல்த்தும் முக்கியம், நம்ம மணியும் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டிலையே வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டிலையே முறுக்கோ இல்லை பொரி உருண்டையோ எள்ளு உருண்டையோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு ஜூஸ் குடிக்க போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ஒரு ஜூஸ் வந்து 80 ரூபா விற்கும். ஒரு சாத்துக்குடி ஜூஸோ ஒரு வாட்டர்மெலான் ஜூஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறோன்னா அலுப்பு பார்க்காம அந்த 80 ரூபாய்க்கு வந்து ஒரு ஜூஸ் வாங்குகிறோம். இப்போ நம்ம 3 பேர் ஜூஸ் குடிக்கிறோம், நாங்கள் 3 பேர் குடிக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வந்துடும். அந்த 300 ரூபாய்க்கு நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா அந்த 300 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தால் நம்ம வீட்டிலேயே ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம், வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினப்பேன். என் பையனுக்கும் அதை தான் சொல்லி வளர்ப்பேன். கடைக்கு போனால் ஜூஸ் வேணும் அப்படிங்கிறானா, தம்பி இந்த ஜூஸில் வந்து நம்ம வீட்டில் போய் இது காசுக்கு ஒரு 80 ரூபா சாத்துக்குடி ஆகுதுன்னா அந்த 80 ரூபாய்க்கு வாங்கி போட்டோம்னா நம்ம எல்லாருமே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அவனை இப்போ வரையுமே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் அப்படி தான் பண்ணுவேன். நான் முடிஞ்ச அளவுக்கு கடையில் ஜூஸ் குடிக்க மாட்டேன். ஏன்னா சென்னையிலலாம் ஒரு ஜூஸ் கடையில் ஒரு ஜூஸ் வந்து 80 ரூபாலேருந்து 90 ரூபா வரைக்கும் விற்கிது. அந்த மாதிரி வீட்டில் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுங்க பசங்களுக்கு. அதுக்கப்புறம் பானிபூரி, காளான் இதெல்லாம் வந்து கடையில் எல்லாருக்குமே பிடிச்சது தான். நம்ம பேரண்ட்ஸ் நமக்கே வந்து இப்போ பானிபூரியெல்லாம் பிடிக்குது. அந்த மாதிரி பிடிக்குது அப்படின்னா கடையில் வந்து கண்டதையும் கலந்து செய்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த பானிபூரியெல்லாம் வந்து இப்போ கடையிலேயே விற்கிது. அந்த பானிபூரி கடையிலேயே போய் கேட்டிங்கன்னா அந்த லூஸில் வந்து அந்த பூரி மட்டும் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டிலேயே அந்த ரசம் வச்சு வீட்டிலேயே பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மசாலா செஞ்சு நீங்களே வீட்டில் கொடுக்கலாம். அந்த மாதிரியும் அமௌண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கு தான் மாதத்துக்கு 2000 ரூபாயிலேருந்து 3000
3000 செலவு பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 500 செலவு பண்ணாலே போதும். அந்த 2000 3000 பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் வந்து காசு சேர்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்கர் பீஸாலாம் இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் பர்கர் பீஸா தான் ரொம்ப பிடிக்குது மற்ற ஸ்நாக்ஸை விட. அந்த மாதிரி நான் மாதத்தில் ஒரு நாளைக்கு கொடுப்பேன், வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பேன் அப்படிங்கிறவங்க பர்கர் பீஸாக்குள்ளே அந்த பேஸ் வந்து இப்போலாம் கடையிலேயே செஞ்சு விற்கிறாங்க. அதை வந்து நீங்கள் இப்போ ஆன்லைன்லையுமே வந்து ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வீட்டுக்கே வருது. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களே வந்து வீட்டில் வந்து உள்ள ஸ்டஃபிங் உள்ள பேட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி நீங்களே செஞ்சு கொடுங்க. ஏன்னா கடைக்கு சும்மா நம்ம போனோம்னாலே அது என்னது 1000 1500 தான் செலவாகும். பீஸா பர்கர் கடைக்கெல்லாம் பெரிய கடைக்கு போனோம் அப்படின்னா அதை வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களும் அதுக்கு பழகிடுவாங்க. நம்ம வீட்டில் தான் இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் செட் ஆயிரும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பிள்ளைங்களை வளர்க்குறது தாங்க. பிள்ளைங்களாம் வந்து எதுவுமே நான் கேட்குறது கிடையாது. நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான். அதனால் பர்கர்னால் பன்னு வந்து கடையிலேயே விற்கிது. அந்த பன்னை மட்டும் வாங்கிட்டு வந்து உள்ள ஸ்டஃபிங் நீங்களே ரெடி பண்ணலாம். பீஸாவும் அதே மாதிரி தான். அந்த பேஸ் வந்து கடையிலேயே எல்லாம் செஞ்சு விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் உங்கள் வீட்டில். அதுலேயுமே நமக்கு காசு மிச்சமாக தான் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த டிப்ஸு, நூடுல்ஸ் எல்லாம் வந்து இப்போ பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நமக்கும் வந்து நம்ம பெரியவங்க நமக்கும் நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்குது. அது மாதிரி வந்து இப்போ பிள்ளைங்களுக்குமே பிடிக்குது. நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ 4 பேர் இருக்காங்க, ஒரு அம்மா அப்பா அப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 நூடுல்ஸாவது வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவோம். அது வந்து உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதில் அஜினமோட்டோ கண்ட பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போடுறாங்க. நீங்கள் இப்போலாம் நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் மில்லட் நூடுல்ஸு கோதுமை நூடுல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்த மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து இப்போ ஒரு நூடுல்ஸ் வந்து 120 ரூபா 130 ரூபா கடையில் விற்கிதுன்னா 2 நூடுல்ஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 250 ரூபா ஆகும். அந்த வாரத்துக்கு ஒரு தடவை 250 ரூபா செலவாகுது அப்படின்னா நான் வாரத்தில் 4 தடவை 1000 ரூபா செலவாகும். அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வந்து நம்ம கடையில் விற்கிற மில்லட் நூடுல்ஸ் வீட் நூடுல்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் காசுக்கு அந்த சோயா சாஸு அதுக்கப்புறம் வந்து சில்லி சாஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 500 ரூபா தான் செலவாகும். நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபாலேயே நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி காய்கறி போட்டு இப்போ சிக்கன் வாங்குறோம்னா அந்த சிக்கனை போட்டு சூப்பராக நூடுல்ஸ் செஞ்சு ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரியும் ஆயிரும், நம்ம காசு சேமித்த மாதிரி ஆயிரும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம் அது கடையில் மட்டும்தான் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தோம்னா. இப்போ என்னோடய பையனுக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போனோம்னா அந்த நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கணுங்கிற ஒரு மைண்டே எங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வராது. அதனால் யுதன்குட்டிக்கு வந்து அந்த நூடுல்ஸ் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சு. அதனால் அவன் சாப்பிடவே மாட்டான். இப்போலாம் வந்து யாராவது கடைக்கு போகிறாங்க வாங்கணும் அப்படின்னாலும் அவங்க வாங்கினாலும் அதை அவன் சாப்பிட மாட்டான். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அவன் சாப்பிடாதனால அந்த டேஸ்ட் அவனுக்கு பிடிக்காமல் போயிட்டு அதனால் வந்து அவனுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து அம்மா வீட்டில் செய்ய மாட்டாங்க, கடையில் வீட்டில் செய்ய மாட்டாங்க, கடையில் மட்டும்தான் விற்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அந்த நூடுல்ஸ் அப்படிங்கிறத வீட் நூடுல்ஸும் சரி மில்லட் நூடுல்ஸும் கூட நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் செய்கிறது இல்லை. ஏன்னா வந்து அந்த நூடுல்ஸ்லாம் எப்போயாவது சாப்பிட்றதுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துட்டால் போதும். அதுங்க இப்போல்லாம் வந்து இதன்குட்டி வந்து கடையிலையுமே போகிறதில்ல. கடைக்குமே போனாலும் அது யாராவது சாப்பிட்டா கூட ஒரு 2 ரூபாய் வாங்கும், அதுக்கப்புறம் சாப்பிடாது. எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது தான் நம்ம பசங்களுக்கு. நம்மளை பார்த்து தான் கற்றுப்பாங்க. அவங்க மைண்டில் செட் ஆகுறது எல்லாமே நம்ம மட்டும்தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணணும். அதனால் இந்த ஹெல்த்தியாக இருப்போம். நான் என்னோடய மோட்டிவேஷன் காசு சேவ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னா மில்க்கு. வந்து நிறைய பேர் வீட்டில் டீ காஃபி இல்லாமல் யாருமே வந்து உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 லிட்டரு இல்லை 1 லிட்டரு பால் வேணும் அப்படின்னா 40 ரூபா விற்கிது அப்படின்னா அதிலே வந்து க்ரீன் கலர் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பால் இருக்குது. இப்போ வந்து ஃபுல் ஃபேட் மில்க் அப்படின்னா வந்து ஆரஞ்சு கலரில் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேக்கெட் பால் யூஸ் பண்ண மாட்டோம். அதோட விலை வந்து இப்போ 45 ரூபா இருக்குது 1 லிட்டரு அப்படின்னா. நார்மல் க்ரீன் கலர் வந்து 40 ரூபா இருக்கும். இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் இந்த ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த பால் 40 ரூபா கொடுத்து வாங்குகிற பாலில் நம்மளால் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்க முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணுவோம்னா 1 லிட்டரு யூஸ் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக 1.25 லிட்டரு யூஸ் பண்ணுவோம். அந்த 1/4 லிட்டருக்கான விலை வந்து எப்படியும் ஒரு 10 ரூபா இருக்குது. 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா தான் போகும் அந்த 1/4 லிட்டரு. 1 லிட்டரோட அந்த 1/4 லிட்டரோட விலை. இதுவே ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு அந்த ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நிறையா இந்த 1.25 லிட்டரில் பாலில் போடுறது அந்த 1 லிட்டர்லேயே போட்டுடலாம். நம்ம 5 ரூபா கணக்கு பார்த்துக்கிட்டு 1 லிட்டரு
க்ரீன் கலரில் கொடுங்கன்னு சொல்லுவோம். பட் இது வந்து எக்ஸ்ட்ரா செலவாகிறது தெரியாது. அதனால் வந்து எப்போயுமே ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கி நீங்கள் நிறைய டீ காஃபி போட்டு குடிக்கணுங்க. அதில் நிறைய தண்ணி ஊற்றி குடிங்க. எப்போயுமே டீ காஃபி ரொம்ப திக்காக குடிக்கவே கூடாது, நிறையா தண்ணி ஊற்றி குடிக்கணும். அதனால் வந்து நீங்கள் இதுலையும் வந்து சேவ் பண்ணலாம். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னா இட்லி மாவு தாங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து மாவே அரைக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து முடிஞ்சது அப்படின்னா கடையில் வீட்டில் வந்து ஊற வச்சு அரைச்சிருங்க. அப்படி முடியலை அப்படின்னா இப்போலாம் வந்து நிறைய ஊரில் வந்து மாவு அரைக்கிற மிஷினே வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஊற வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 20 ரூபா காசு வாங்கிட்டு நமக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். 20 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா ஒரு ஊருக்கு வேரி ஆகும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படியும் இல்லை நாங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னா தயவுசெய்து கடையில் வாங்கி இப்போ வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5 இட்லி வாங்குறீங்க அப்படின்னா 50 ரூபா ஆகும். இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்குங்கன்னா கண்டிப்பாக 200 ரூபா ஆகும். அந்த 200 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 50 ரூபாய்க்கு கடையில் அந்த நேரத்தில் கடையில் வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த 150 ரூபா உங்களுக்கு மிச்சமாகும். எதுவுமே வந்து நம்ம மைண்டை பொறுத்து தாங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து சின்ன பெரிய பெரிய காசு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பொருந்தாது. மிடில் கிளாஸாக இருக்க நமக்கு தான் வந்து பொருந்தும். நான் வந்து அதுதான் யோசிப்பேன். நம்ம கடையில் இப்போ வீட்டில் மாவு அரைக்க முடியும், ஆனாலும் நான் போய் கடையில் தான் வாங்குவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்போ நான் யோசிக்கிறது என்னென்னா 50 ரூபா கொடுத்து அந்த மாவு வாங்குறதுக்கு நம்ம அந்த 50 ரூபாய்க்கு உளுந்து வாங்கினோம்னா 4 தடவை வந்து இட்லி மாவு அரைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். அப்படியே நம்மளால் வந்து வீட்லேயும் மாவு இல்லை அப்படின்னா போய் கடையில் வாங்காமல் டக்குன்னு போய் 50 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஊற்றி நாங்கள் சாப்பிடுவோம். ஒன்று இப்படி பண்ணணும், இல்லை அப்படி பண்ணணும். உங்களால் மாவு அரைக்க முடியலைன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மாவு வந்து கடையில் உள்ள மாவெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் கலந்தால் தான் அவங்களுக்கு 3 நாள் 4 நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதெல்லாம் கலப்பாங்க. நம்ம வீட்டில் அரைச்சோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களால் வீட்டில் அரைக்க முடியாது அப்படின்னா ஊற வச்சுக்கிட்டு போய் ஒரு 5 நிமிஷம் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க. இது மாதிரி இதுலேயும் நம்ம வந்து காசு வந்து சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ங்க. நிறைய பேர் வந்து மசாலா வந்து வீட்டிலையே அரைக்கிறது கிடையாது. இந்த பேக்கெட் மசாலா 10 ரூபா மசாலா 20 ரூபா மசாலாவை 2 நாளைக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ கெமிக்கல், எவ்வளோ கலர் பவுடர்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால் மொத்தமாக அரைச்சா இன்னும் 500 ரூபா 600 ரூபான்னு செலவாகும். இதுனா 20 ரூபான்னு நமக்கு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 20 ரூபா பாக்கெட்டை 2 நாளைக்கு ஒரு தடவை வாங்குவோம். அந்த 20 ரூபா 30 நாளைக்கு எவ்வளோ வரும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 500 ரூபா 600 ரூபாயை விட நம்ம மொத்தமாக வாங்கி அரைக்கிற 500 ரூபா 600 ரூபாயை விட கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். 1000 ரூபா கிட்ட வரும். அதனால் வந்து உங்களுக்கு மசாலா அரைக்க தெரியலைன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருதுங்க, இப்படி தான் அரைக்கணும் அப்படின்னு. இவ்வளோ வாங்குன்னு மெஷர்மெண்ட் வரைக்கும் சொல்லிடுறாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா அந்த ஜாமாவை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து மல்லி மிளகா அரைக்கிற கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. ஈஸியாக பண்ணலாம். இல்லைனா உங்கள் பக்கத்தில் யாருக்காவது தெரியும், உங்கள் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னா அவங்கள்ட்ட அரைச்சி கேளுங்க, காசை கொடுத்து. தப்பு கிடையாது. தயவுசெய்து நம்ம உடம்பையும் பார்க்கணும். கடையிலேயே வாங்கி இது பண்ணாதீங்க. 20 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் போதும் ஒரு 2 நாளைக்குன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இதுக்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எழுதிக்கிட்டு போய் கடையில் கொடுத்துருவாங்க. நம்ம போய் அரைச்சி வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காசு சேமிக்கிறோமோ இல்லையோ நம்ம உடம்பை வந்து நம்ம தான் சேமிக்கணும். அதுதான் வந்து நான் எப்பயுமே என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது. அடுத்த டிப்ஸு 10வது டிப்ஸ் என்னென்னா திராட்சை முந்திரிங்க. நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்ய போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு 5 ரூபா காசை கொடுத்து, அப்போல்லாம் 5 ரூபா கூட கிடையாது, ஒரு 2 ரூபா பாக்கெட் திராட்சை முந்திரி வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த திராட்சை முந்திரி பாக்கெட்டில் என்ன இருக்குன்னா 3 முந்திரி இருக்கும், 3 திராட்சை இருக்கும், ஒரு 2 ஏலக்காய் இருக்கும். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்? அந்த பாக்கெட் வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ விற்கும். உடனே நம்ம போய் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்கிறாங்க அப்படின்னா அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 10 ரூபா பாக்கெட் நெய் வாங்கிட்டு வருவோம். இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், திராட்சையா இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், திராட்சை வந்து 100 கிராம் பாக்கெட் இருக்குது, அப்படியே எடுத்து போடுவோம். முந்திரி 100 கிராம் பாக்கெட், நெய் பெரிய நெய் பாட்டில் இருக்கும், எடுத்து போட்டுருவோம். ஆனால் அப்போயெல்லாம் நம்ம அம்மாக்கள் வந்து 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்து நமக்கு வந்து அப்போக்கி ஸ்வீட் செஞ்சாங்கன்னா அப்போக்கி வந்து அதை போட்டு செய்வோம். நம்ம இது நிறையா வாங்கிட்டு வந்ததுனால நம்ம அடிக்கடி ஸ்வீட் செய்யணும், நெய் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதாவது பண்ணணும் செய்யணும்னு தோணும். நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா காசு சேவ் ஆகும். இப்போ திராட்சை முந்திரியெல்லாம் கிட்டத்தட்ட 200 ரூபா கிட்ட வரும். 100 கிராம் பெரிய பாக்கெட்டாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்வீட் செய்ய போகிறீங்கன்னா 10 ரூபாய்க்கு கடையில் இருக்கும். அதை போய் வாங்கிட்டு வந்து செய்யுங்க.
அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்யணும் சாப்பிடணும் செஞ்சு அப்படின்னு. இப்போ ஸ்வீட் விஷயத்துலலாம் அதிகமாக நம்ம ஸ்வீட் எடுத்துக்கவே கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது. எப்போயாவது செஞ்சு சாப்பிட்லாம். அது எப்போயாவது செய்கிறப்ப இந்த திராட்சை முந்திரியெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்போயெல்லாம் நம்ம திராட்சை முந்திரியெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க வளர்ந்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ தான் அதை கொடுத்து அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணுங்கிறாங்க. நல்ல சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தே நம்ம நல்லா தானே இருக்கிறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான்லாம் வந்து அப்படி தான் இப்போயுமே சரி, பெருசாக எங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்ய மாட்டோம். செய்யணும் அப்படின்னா டக்குன்னு போய் பக்கத்தில் உள்ள கடையில் வந்து நான் போய் 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்னும் வந்து அதே மாதிரி தாங்க நெய்யும் ஒரு சின்ன பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பெரிய பாட்டில் வாங்கினோம் அப்படின்னா தான் நிறைய யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஊற்றணும் அப்படின்னு நமக்கு தோணும். இதுவே வந்து சின்ன பாட்டிலோ இந்த பாக்கெட்டோ வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றணும், கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு மாதத்துக்கு கொண்டுக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி ஊற்றுவோம். விலையும் டிஃப்ரெண்ட் ஆகும், நம்ம இதுலேயும் வந்து சேமிக்க முடியும். அப்புறம் கடைசி டிப்புங்க, 12th டிப்பு, காஃபி டீ ஷாப்பு. இப்போ வந்து காஃபி டீ அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ காஃபி குடிக்க போகிறோம் ஒரு டீ கடைக்கு அப்படின்னா, அப்போ வந்து அங்கே வந்து ஒரு டீ வந்து ஒரு இப்போலாம் 15 ரூபா விற்கிது. 2 பேர் டீ குடிக்கிறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா 30 ரூபா ஆயிரும். அந்த 30 ரூபாய்க்கு நம்ம 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு போட்டு குடிக்கலாம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு தெரியும், அப்போ வந்து பாலை வாங்கிட்டு போயிடுவோம், வீட்டில் போய் போட்டு குடிப்போம் அப்படின்னு நினப்போம். அப்போயெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும், வாயை கட்டி வயிற்ற கட்டி வந்து நம்ம அம்மா அப்பாலாம் வந்து செஞ்சாங்க, நமக்கு வந்து நல்லா எல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் யோசித்து பண்ணதுனால தான் என்னவோ அவ்வளோ ஒரு கம்மியான காசுலையும் நம்மளால் வந்து படிக்க முடிஞ்சிச்சு, எல்லாமே பண்ணிக்க முடிஞ்சிச்சு. பட் இப்போலாம் வந்து மாதம் வந்து 20,000 ரூபா இருந்தால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு. இப்போலாம் சில பேருக்கு அந்த 20,000 ரூபாங்கிறதுலாம் சாதா காசு, ஒரு நாள் செலவு காசு ஆகிட்டு. ஒரு ஹோட்டலுக்கு போனாங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் சாப்பிட்றாங்க. அதனால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தான். பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு 2,000 ரூபா வரைக்கும் சேமிக்கலாங்க. மாத கடைசியில் 100 ரூபா 200 ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த 2,000 ரூபா நமக்கு பெரிய காசாக இருக்கும். அதனால் இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.